குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் காந்தி கண்ணாடி. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, காந்தி கண்ணாடி. நடித்தவங்க யாரான்னு பார்த்தலாம். KPY பாலா. இவர் பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழ்நாட்டில் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா யார் உதவி கேட்டாலும் ஓடோடி போய் செய்யக்கூடிய முதல் ஆள் KPY பாலா தான். இவர் தான் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு படத்தில் நடித்து தேசிய விருது வாங்கின அர்ச்சனா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர், காதல் படம் எடுத்த இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் நேம் தான் பார்த்தீங்கன்னா காந்தி மகான். அவருடைய கேரக்டர் நேம் வச்சுதான் படத்துக்கு தலைப்பே வச்சிருக்காங்க, காந்தி கண்ணாடி. அவருடைய பேர் காந்தி மகான், கண்ணாடி போட்டிருக்கிறதுனால காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஷெரீப் அவர்கள் டைட்டில் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஷெரீப் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரணம் அறம் தவறேல்னு ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் கதாநாயகி ஹீரோ ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கதையில இப்படி லவ் போய்கிட்டு இருக்கு. படத்தோட ஓப்பனிங் சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இவருடைய கேரக்டர் நேம் கதிர், பாலாவோட கேரக்டர் நேம் கதிர். ஒரு ஆசிரமத்திற்கு போய் அங்கே காந்தி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்குறாப்புல. கேட்டால் அவர் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாஸ்பேக்கில் கதை ஆரம்பிக்குது. 2016 கதை ஆரம்பிக்குது. 2016 கதை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலாவும் இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேரேஜ் நடத்தி கொடுக்குறது, சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தி கொடுக்குற அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க, அதாவது பக்காவாக பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க. 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40, 50 லட்ச ரூபா அந்த அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்ணுவாங்களா. 60ஆம் கல்யாணம், அப்புறம் முதல் கல்யாணம், பிறந்தநாள் ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி A to Z. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டுமா தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம். அது மட்டும் தான் அவங்க செய்ய வேண்டியது. மற்றபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே அவங்களே பண்ணக்கூடிய அந்த வேலை பார்க்குறாங்க. ஹீரோயின் சேர்ந்து அந்த வேலை பார்த்துக்கிறாங்க. கூட 2 பேர் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்யாணம், லிவிங்ஸ்டன் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. ரமேஷ் கண்ணா அவருடைய 60ஆம் கல்யாணம் ஒன்று நடக்குது. இதை பார்த்து அர்ச்சனா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாலாஜி சக்திவேல் அவருடைய கணவர்கிட்ட காந்தி மகான்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு பிள்ளைய இருந்திருந்தா, நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நமக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் ஃபீல் பண்ணி பழைய ஞாபகங்கள்லாம் இவருக்கு வருது. கிராமத்துல இருந்து தான் இவங்க 2 பேரும் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டுட்டு காதலிச்சிருக்கிறாங்க. 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது கௌரவ பிரச்சனை அந்த மாதிரி ஒத்துக்காதனால ஊரை விட்டு ஓடி இங்கே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை குட்டி எதுவுமே இல்லை. ஆனால் கணவன் மனைவி அழகா அவங்களே ஒரு குழந்தைய நினைச்சு 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனைவியோட ஆசையை கணவர் இவர் நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பாலாஜி சக்திவேல் என்ன பண்றாரு, செக்யூரிட்டி வேலை பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணம் ஒரு 2 லட்ச ரூபா இந்த இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் கேட்குறாரு. பாலா கிட்ட கேட்டோடனே அவர் என்ன சொல்றாரு, 40-50 லட்ச ரூபா செலவாகும், நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு. அப்புறம் இவர் வீட்டு பத்திரம், பழைய பத்திரங்கள்லாம் கொண்டு வந்து பார்த்தா அந்த பத்திரம் கரெக்டாக ஈசி போட்டு பார்த்தா இவர் பேர்ல தான் இருக்கு, காந்தி மகான் இவர் பேர்ல தான் இருக்கு. ஆனால் அந்த இடம் கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல போய் பார்த்தா அந்த இடத்துல வேற ஒருத்தன் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கான். இவருடைய அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய இடத்தை சேர்த்து வித்துட்டாங்க. அப்புறம் அந்த பில்டர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி ஒரு 50-60 லட்ச ரூபா வரைக்கும் பணமா கொடுத்துட்றான். அவன் 1000 ரூபா நோட்டு அந்த மாதிரி கொடுத்துட்றான். கதை நடக்கிறது 2016, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பணமா கொடுத்துட்றான். கொடுத்தோடனே இவர் அந்த பணத்தை வாங்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கோம். நவம்பர் 23ஆம் தேதி 60ஆம் கல்யாணத்துக்கு டேட்டு இவங்க குறிக்கிறாங்க. அந்த மனைவி சொன்ன டேட்டு குறிச்சோடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சாங்க. நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆவது வருஷம் 8 மணிக்கு மேலதான் அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. பணத்தை மாத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 மாசம் டைம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 வருஷம் ஆனதுனால
எனக்கு சரியா தெரியல. அப்ப டைம் கொடுத்தாங்க. ஆனா இவர் வச்சிருக்கிறது என்னன்னா, அங்கிருந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே பணம், கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபா பணம்ங்கும் போது இந்த பணத்தை போய் பேங்க்ல மாற்ற முடியாது. சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்பாங்க. இந்த பணம் உங்களுக்கு யார் கொடுத்தா, பணம் எப்படி வந்துச்சு, என்ன எப்படி வருமானம் ஈட்டினீங்க, நிறைய கேள்விகள் வரும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். டெய்லி ஒரு 3000 5000 அந்த மாதிரி தான் மாற்ற முடியும். இவங்க அந்த பணத்தை மாற்ற ட்ரை பண்ணாங்களா இல்லையா, பணத்தை மாத்தினாங்களா இல்லையா, இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இந்த பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கையை டைரக்டர் வந்து விரிவா சொன்னாரா இல்ல சுருக்கமா சொன்னாரா அப்படிங்கிறத இந்த படத்தோட காந்தி கண்ணாடி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் அவருடைய நடிப்பு படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. அர்ச்சனா வீடு படத்தில் நடிச்சு தேசிய விருது வாங்கினவங்க. அவங்களுடைய நடிப்பை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அழகா பண்ணியிருக்கிறாங்க. அந்த கணவர் கஷ்டப்படக்கூடிய காட்சிகள்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு இயல்பான ஒரு மனைவியா அழகா பண்ணியிருக்காங்க. பாலா புதுமுக கதாநாயகன் மாதிரியே தெரியல, அவருடைய கேரக்டர் அழகா பண்ணியிருக்கா. அப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த கதாநாயகி, இவங்க லவ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸு காமெடி காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பலமாக தான் இருக்கு. பின்னணி இசையும் பாடல்களும் ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி அழகா இருக்கு. இந்த படத்துல வந்து மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வார்த்தைக்கு வார்த்தை, அதாவது நம்ம மூச்சுக்கு 300 தடவைன்னு சொல்லுவோம்ல, காந்தி காந்தி காந்தினே கூப்பிடுறாங்க. ஆனா இவங்களுடைய பேக்ட்ராப் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல இருந்து ஓடி வந்தவங்க, எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பார்த்துதான் இவங்க வந்து லவ் பண்ணவங்க. அப்படிங்கும்போது எப்படி, ஏன்னா இன்னமும் கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய மனைவி கணவருடைய பேரை வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் கிராமங்கள்ல வந்து அந்த விஷயம் இருக்கு. அங்க இருந்து இங்க வந்தவங்க எப்படி கணவருடைய பேரை வந்து அடிக்கொருக்கா சொல்றாங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க சென்னையிலேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா ஓகே, கிராமத்துல இருந்து இங்க ஓடி வந்தாங்கன்னு தான் இயக்குனர் வந்து திரைக்கதை பண்ணியிருக்காரு. எப்படி இவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்கிறது எனக்கு புரியல. அதை இயக்குனர் வந்து கதையில வந்து ஒரு கவனம் செலுத்தியிருக்கலாம். இது ஒன்றும் பெரிய குறை ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த கேரக்டர் அவங்க அங்கிருந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய பேக்ட்ராப் என்ன, அவங்க பேர் சொல்லி கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதுங்கிறத டைரக்டர் இது பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக அவர் வந்து என்ன மாதிரியான மக்கள் கஷ்டங்களை சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கிட்டு வரதே வந்து ஒரு பிளாக் மணி மாதிரி தான் வாங்கிட்டு வர்றாரு. பாலாஜி சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு பிளாக் மணி மாதிரி தான் வாங்கிட்டு வரும்போது எப்படி ஆடியன்ஸுக்கு இவங்க மேலே எப்படி சிம்பத்தி கிரியேட் ஆகும். இவங்க ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருந்தாங்க, அல்லது ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சம்பாரிச்சதை சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்ப பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்துருச்சு, இதை எப்படி மாத்துறதுன்னு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் திரைக்கதை பண்ணியிருந்தாருன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கும். புதுமண தம்பதிங்கிற 60ஆம் கல்யாணம் இவங்க கஷ்டப்பட்டு நடத்தலான்னு போனாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆடியன்ஸ், படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கதை நல்ல கதை. 60ஆம் கல்யாணம் அதாவது குழந்தை குட்டி இல்லாதவங்க 60ஆம் கல்யாணம் பண்றதுக்காக ஏங்குறாங்க. அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறது தான் கதை வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைனு. அந்த திரைக்கதையை இன்னும் இயக்குனர் வந்து சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம் ஷெரீப் அவர்கள். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்கலங்கிற மாதிரி தான் இயக்குனர் வந்து வச்சிருக்காரு. அது என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாலாஜி சக்திவேல் அவருடைய நடிப்பு, அவர் ஒரு இயக்குனராக தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல அவர் வேற ஒரு பரிமாணத்துல மொத்த கதையுமே அவர் தான் வந்து கொண்டு போறாரு. ஏன்னா படத்தோட தலைப்பே அவர் பேர்ல தான் இருக்கு, காந்தி கண்ணாடி. அப்படிங்கும்போது அவரும் அர்ச்சனாமா அவங்க 2 பேரும் தான் இந்த படத்தோட கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறாங்க. இதை வந்து நீங்க ஒரு சினிமாவா நினைச்சு பார்க்காம ஒரு வாழ்வியல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில நீங்க வந்து இருந்திருக்கலாம். அந்த 2016 உங்ககிட்ட எவ்வளவு 500 ரூபா நோட்டு இருந்துச்சு, எவ்வளவு 1000 ரூபா நோட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட. அப்ப அந்த நேரத்துல நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகலாம். அதை வந்து இயக்குனர் இன்னும் தெளிவுபடுத்தி இருந்திருக்கலாம். தெளிவுபடுத்தி கொஞ்சம் சீரியஸாகவும் சொல்லாம காமெடியா சொல்ல ட்ரை பண்ணதான் ஒரு மைனஸா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலா அவருக்காக இந்த படத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாலாஜி சக்திவேலுக்காக ஒரு தடவை பார்க்கலாம். அர்ச்சனாமா அவங்களுக்காக இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இதை நீங்க படமா நினைச்சு பார்க்காம ஒரு வாழ்வியலா நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ காந்தி கண்ணாடி படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம்
அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.